பண்ணோம்ல, அது நம்ம கிரியேட் பண்ண தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம அந்த டொமைன் பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு வரும். நான் இப்படி இப்போ அது எப்படின்னு நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ வந்து ஆனா ஓகே வந்து நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். பட் எப்படி பண்ணணுன்றதை காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஒரு நீங்க ஜஸ்ட் ஒரு நம்ம அன்னைக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம்ல. இப்போ வெப்சைட்னா சும்மா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு HTTPD எனேபிள் பண்ணிட்டு போர்ட்ல எல்லாம் எனேபிள் பண்ணிட்டு அந்த பப்ளிக் ஐபி ஒன்று இருக்கு பார்த்தீங்க, அதை போட்ட உடனே அந்த வெப்சைட் லோட் ஆச்சுல, அந்த ஃபர்ஸ்ட் வெப் சர்வர் அந்த மாதிரி. ஆமா சார். ஸோ அது வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெஜிஸ்டர்டு இந்த ரவுட் 53 போயிட்டு ஸ்க்ரீன் தெரியுதுல உங்களுக்கு? ஸ்க்ரீன் தெரியுது சார். இங்க ரவுட் 53 இருக்குல்ல, இங்க போயிட்டு ரெஜிஸ்டர்டு டொமைன் இருக்கா, இதை செலக்ட் பண்ணணும். ரெஜிஸ்டர்டு டொமைன் செலக்ட் பண்ணா இங்க நோ டொமைன் டு டிஸ்ப்ளேன்னு வருது. ஓகே. இங்க வந்து ரெஜிஸ்டர்ட் டொமைன் செலக்ட் பண்ணா நீங்க புதுசா டொமைன் வாங்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் டொமைன்னா ஆல்ரெடி இருக்கிற டொமைனை இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து டொமைன் பில்லிங் ரிப்போர்ட். இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்டர்ட் டொமைன் செலக்ட் பண்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம வந்து ஒரு மாஸ்டர் 1 போடுறோம். ஏன்னா மாஸ்டர் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். ஸோ இது மாஸ்டர் 1 பார்ப்பேன். இதை பார்த்தீங்கன்னா .com செக் பண்ணணும். செக் பண்ணால் இது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ அவைலபிளாக இருக்கு. webmaster1.com அப்படின்றது வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து இதை நம்ம ஆட் கார்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஆட் கார்டு உள்ளார போயிடும். ஸோ இங்கே ரெஜிஸ்டர் ஃபார் 1 இயரா 2 இயரா 3 இயரான்னு கேட்கும். $12 நம்ம பர்ச்சேஸ் பே பண்ணணும் இதுக்கு. இது வாங்குற மாதிரி இங்கே வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே போயிட்டு கண்டினியூ கொடுப்போம். அடுத்து இந்த பில்லிங் அட்ரஸில் போயிட்டு என்ன கம்பெனியா பர்சனா அப்படின்ற நேம்லாம் கொடுக்கணும். சும்மா இந்த ரெஜிஸ்டர்ட் கூட போறதுக்கு ரீசன் வந்து இது ஃப்ரீனாலயா சார்? இந்த ரெஜிஸ்டர்ட் டொமைன் குள்ள போறோம்ல சார், அது வந்து இது உள்ளார போறது ஃப்ரீ தான். பட் ஆனா வந்து இந்த மாதிரி டொமைன் நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு காசு பே பண்ணணும். ஓகே சார். நான் இப்போ செலக்ட் பண்றேன், எல்லாம் பண்றேன். லாஸ்டா பர்ச்சேஸ் தோபாங்க வெரிஃபை பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் வருதா, இங்க வந்து நான் வந்து பே பண்ற மாதிரி வரும். ஓகே. பே பண்ணி அந்த டொமைன் நான் வாங்கிட்டேன்னா அந்த டொமைன் அந்த இடத்துல அந்த ஹோஸ்ட் ஜோன் நான் காமிச்சல, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் செலக்ட் பண்ணிடணும். சும்மா இங்க ஒரு நம்பர் போட்டுக்கலாம். இங்க வந்து எல்லாமே பண்ணியாச்சு. இதுல வந்து கண்டினியூ கொடுக்கணும். இங்க வந்து இன்வாலிட் ஃபோன் நம்பர் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி வரும். மேனேஜ் DNS யுவர் டொமைன் வரும். இதெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரினியூ பண்ணுமான்னு கேட்கும். ரினியூ பண்ணணும்னா எனேபிள் கொடுக்கணும், இல்லைன்னா டிசபிள் கொடுக்கணும். இன்னொன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 இயர் முடிச்சோடனே உங்கள் கிரெடிட் கார்டு வந்து அதுவே அமௌண்ட் எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் ஐ ஹாவ் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரி இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கம்ப்ளீட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த டொமைன் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் உங்கள் நேமில். இந்த டொமைன் வந்து இங்கே வந்து அமௌண்ட் வந்து உங்கள் கிரெடிட் கார்டு நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிரெடிட் கார்டில் வந்து போயிடும். ஓகேவா? இப்போ நம்ம அது எதுவும் பண்ண போகிறோம். நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த upmaster.1.com இருக்குல்ல, இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த upmaster1.com அப்படிங்கிறது வந்து எங்கே வந்துடும்னா இங்கே வந்துடும். இந்த ஹோஸ்ட் ஜோன்ஸ் இருக்குல்ல, இங்கே வந்துடும். இந்த இடத்துல upmaster1.com அப்படின்னு வந்துடும். இப்போ நான் சும்மா கிரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்னா நான் மேனுவலாக இங்கே பண்ணுறேன், பட் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். ஓகேவா?
இந்த மாதிரி ஹோஸ்ட் ஜோன் கிரியேட் ஆகிடும். ஓகே இந்த மாதிரி upmaster.com அங்கே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சோடனே இங்கே வந்துடும் upmaster.com அப்படின்னு வந்து. ஓகே ஸோ அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி கிரியேட் ரெக்கார்டு செலக்ட் பண்ணுவோம். கிரியேட் ரெக்கார்டில் இந்த இடத்துல ஏதோ சப்டொமைன் இருந்துச்சுன்னா நம்ம சப்டொமைன் கொடுப்போம். ஓகே ஓகேவா? இங்கே வந்து லைக் அப்படின்னா ஏதாவது ஒரு student.upmaster.com அப்படின்னு சப்டொமைன் கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து டிராஃபிக் எங்கே போகணும் இந்த இடத்துல அதான் சொன்ன மாதிரி ஏ ரெக்கார்டு சி நேம். இதில் வந்து நம்ம ஏ ரெக்கார்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கே அந்த பப்ளிக் ஐபி என்ன ஐபியோ அந்த சர்வரோட பப்ளிக் ஐபி கொடுத்துட்டு சிம்பிள் ரவுட்டிங், ஏன்னா ஒரே ஒரு ரவுட்டிங் தான். நான் சொன்ன மாதிரி இது மல்டிபிள் ரவுட்டிங் வெயிட்டட் ஜியோ லொக்கேஷன் லேட்டன்சி ஃபெயில் ஓவர் மல்டி வேல்யூ ஆன்சர் எல்லாம் நம்ம அந்த ஒரே ஒரு ஐபியை ஒரே ஒரு யூஆர்எலுக்கு மேப் பண்ணுறதுனால சிம்பிள் ரவுட்டிங் கொடுத்துட்டு ஓகே கிரியேட் ரெக்கார்டு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னென்ன யூசர்ஸ் இந்த ஐபி வந்து இந்த யூஆர்எலுக்கு மேப் ஆகிடும். இந்த யூஆர்எல் போட்டாலே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வரும். நம்ம டெமோ மட்டும் தான் காட்டியிருக்கேன். இதை வந்து ரியலாக காட்ட முடியாது. நம்ம வந்து டொமைன் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க்ளவுட் வாட்ச் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். க்ளவுட் வாட்ச்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகே க்ளவுட் வாட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டரிங் பர்பஸுக்காக கிரியேட் பண்ண ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் தான் வந்து க்ளவுட் வாட்ச். க்ளவுட் வாட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் க்ளவுட் வாட்ச் சர்வீஸு. நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸை வேணால் நம்ம மானிட்டர் பண்ணலாம். EC2 மானிட்டர் பண்ணலாம், EC2 இன்ஸ்டன்ஸை மானிட்டர் பண்ணலாம், S3 மானிட்டர் பண்ணலாம், லோடு பேலன்ஸில் மானிட்டர் பண்ணலாம், எலாஸ்டிக் லோட் பேலன்ஸில் மானிட்டர் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஸ்டோரேஜில் சைஸ் மானிட்டர் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ண முடியும். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அலாரம் நம்ம வந்து அலாரம் கிரியேட் பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமு ஷடவுன் ஆயிடுச்சு, இதெல்லாம் வந்து ஷடவுன் கிடையாது, CPU வந்து 70% மேலே போயிடுச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ வந்து நான் வந்து அலாரம் வந்து கிரியேட் பண்ணி நான் அதுக்கு ரூல் கிரியேட் பண்ணி அந்த ரூல் மூலிமா எனக்கு இமெயில் வரும், ட்ரிகர் ஆகும். ஸோ இப்போ என்னோட EC வந்து CPU யூட்டிலைசேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே மெயில் வரும், ஏன் அது அப்படின்னு சொல்லி நான் பார்த்து அதை ரிசால்வ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அலாரம்ஸு, லாக் குரூப்ஸு, மெட்ரிக்ஸ், இதெல்லாம் இந்த இடத்துல தான் மெட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஈவெண்ட், அப்ளிகேஷன் மானிட்டரிங்கு எல்லாமே இருக்கணும். அப்ளிகேஷன் நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஏதோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த அப்ளிகேஷனை வந்து மானிட்டர் பண்ணுவோம். அதுதான் இந்த அப்ளிகேஷன் மானிட்டரிங். இன்சைட்ன்றதும் அதே தான். இது எல்லாமே வந்து மானிட்டரிங் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய சர்வீஸு. இதில் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் EC2 வித் கஸ்டம் மெட்ரிக்ஸ் வச்சு நம்ம வந்து மானிட்டரிங் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி EBS எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரை வந்து மானிட்டர் பண்ண முடியும், எலாஸ்டிக் லோட் பேலன்ஸையும் மானிட்டர் பண்ண முடியும், கிரியேட் பில்லிங் அலாரம், இதை வச்சு நம்ம பில்லிங் அலாரம் கிரியேட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் என்னோட காஸ்ட் ஆஃப் AWSல வந்து என்னோட காஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டாலர், நான் வந்து பட்ஜெட் ஒன்று போட்டு வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பட்ஜெட் மாதிரியே நீங்கள் வந்து பில்லிங் அலாரமும் கிரியேட் பண்ணலாம். அந்த அலாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு உங்களோட இந்த நீங்கள் இந்த மந்த்துக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட டாலர் நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்கீங்க, அதை தாண்டி உங்கள் பட்ஜெட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு இமீடியட்டாக மெயில் சென்ட் பண்ணும். அதுதான் பில்லிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம்.
குரூப் அண்ட் டேகிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரிசோர்ஸை வந்து டேக் யூஸ் பண்ணி குரூப் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு விஎம் நான் கிரியேட் பண்ணுறேன், 2 விஎம் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு செட் ஆஃப் விஎம் இருக்கு, ஒரு 10 விஎம் இருக்கு. 10 விஎம் வெப் சர்வர்னு வச்சுக்கோங்க. 10 விஎம் வெப் சர்வர்னா நம்ம நான் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு டேக் கடைசியாக வரும். ஆனால் நம்ம அதில் எதுவுமே போட மாட்டோம். அதில் வந்து நம்ம டேக் எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டோம். கடைசியாக ஒரு விஎம் கிரியேட் காட்டணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு 4-5 விஎம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து டேக் பேஸ் பண்ணி நம்ம வந்து குரூப் பண்ண முடியும். எப்படின்னா அந்த டேக்ல இருக்கிற வேல்யூ பேஸ் பண்ணி நான் ஒரு டேக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஒரு விஎம் வந்து டேக் சர்வர் வந்து சர்வர்னு போடுறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இதில் டேக் வந்து வெப் சர்வர், இது டிபி சர்வர், இது இன்னொரு வெப் சர்வர். டேக்னா ஒரு நேம் இருக்கும், அதுக்கு வேல்யூ இருக்கும். ஒரு நேமு, அதுக்கு வேல்யூ. நேம் வந்து சர்வர்னு வச்சுக்கோங்க, வேல்யூ வந்து டிபி சர்வர், வெப் சர்வர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சர்வர் இருக்கு? 1 2 3 6 இருக்கு. 6ல் 4 வெப் சர்வர், 2 டிபி சர்வர். இப்போ இந்த இது வந்து நமக்கு தெரியுது, இதில் வந்து 100 சர்வர் 150 சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வெப் சர்வர் எது, இந்த டிபி சர்வர் எது எந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓனர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்டோட ஓனர் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள என்னென்ன இதெல்லாம் வந்து குரூப் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு தான் நம்ம வந்து டேகிங் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த டேகிங் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம். அது வந்து ஒரு குரூப் பண்ணலாம். ஸோ குரூப் கிரியேட் பண்ணி இந்த டேக்ல இந்த வெப் சர்வர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ல வியூ ஆகும். இந்த வெப் சர்வர் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த எந்தெந்த சர்வர் வெப் சர்வரில் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வெப் சர்வர் அப்படின்னு நம்ம அந்த டேக் வேல்யூ கொடுத்துருக்கோம்ல, அந்த இதெல்லாம் வந்து நமக்கு இதில் வந்துடும். ஓகே. இது எல்லாமே வந்து இந்த 4 சர்வரோட நேமும் இங்கே காட்டும். அதே மாதிரி டிபி சர்வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். டிபி சர்வர், டிபி சர்வர் எடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு சர்வர் நேமும் உங்களுக்கு காமிக்கும். ஓகே சார். இதான் டேகிங் பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி குரூப் பண்ணுறது, டேக் பேஸ் காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிக், க்ளவுட் ட்ரைல், க்ளவுட் வாட்ச்னா என்னன்னா ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிக் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைலை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ். அதில் என்னன்னா ஏடபிள்யூஎஸோட இன்வென்ட்ரி மட்டும்தான் இருக்கும். ஏடபிள்யூஎஸோட இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸு, எத்தனை சர்வர் இருக்கு, எத்தனை அந்த சர்வரோட ரேம் சைஸ், அந்த எதில் லொக்கேஷன் இருக்கு, அது எத்தனை என்ன சைஸ், அது விண்டோஸ் ஓஎஸ்ஆ லினக்ஸ் ஓஎஸ்ஆ, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிக்ல இருக்கும். ஏடபிள்யூஎஸ் கிளவுட் ட்ரைவர் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஈவெண்ட் மட்டும் ஸ்டோர் ஆகும். ஈவெண்ட்னா இப்போ என் விஎம் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு, என்னோட டேட்டா வந்து ஏதோ டெலிட் ஆயிடுச்சு எஸ்பி பக்கெட்ல, இல்லை லோட் பேலன்சர் வந்து ஏதோ ஒன்று ஃபால் டவுன் ஆயிடுச்சு
ஓகேவா? ஸோ அது மாதிரி டைம் அதோட ஈவெண்ட் எல்லாம் ஸ்டோர் பண்றது, அதை ட்ரிகர் பண்றது தான் கிளவுட் ட்ரையல்னு சொல்லுவாங்க. கிளவுட் வாட்ச்ன்றது பார்த்துட்டு இருக்க கிளவுட் வாட்ச். கிளவுட் வாட்ச் என்ன பண்ணுன்னா ரியல் டைம்ல மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இஷ்யூனா இமீடியட்டா வந்து உங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது ரிசோர்ஸ் லெவல்ல தான் ஒர்க் ஆகும், சர்வீஸ் லெவல்ல ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து கிளவுட் ட்ரையல் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, கிளவுட் ட்ரையலுக்கும் இதுக்காக தான் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். இது ஈவெண்ட்டை மானிட்டர் பண்ணும், இது வந்து சர்வீஸ் ரிசோர்ஸை மானிட்டர் பண்ணும். ரிசோர்ஸோட யூட்டிலைசேஷன்னா எவ்வளோ ரேம் எடுக்குது, எவ்வளோ சிபி எடுக்குது, சர்வர் வந்து எவ்வளோ பேண்ட்வித் எடுக்குது, எவ்வளோ டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி S3ல ஃபைல்ஸ் வருது, இதெல்லாம் எந்த ஃபைல் வருது, எந்த ஃபைல் போகுது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிளவுட் வாட்ச் பண்ணுறது. கிளவுட் ட்ரையல்ன்றது அதே ஏதோ ஒரு ஈவெண்ட். இப்போ கிளவுட் ட்ரையல்ல ஏதோ அந்த சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு, இப்போ ஏதோ ஒரு இஷ்யூனால டவுன் ஆயிடுச்சு, நெட்வொர்க் வரல, S3 பக்கெட்ல ஏதோ ஒரு ஃபைல் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் மானிட்டர் பண்ணுறது தான் கிளவுட் ட்ரையல். ஓகேவா? ஈவெண்ட் வந்து இது வந்து வெறும் மானிட்டரிங். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்குள்ள 3 கிலோ டிஃபரெண்ட். நான் வந்து ஒரு கிளவுட் வச்சு டெமோ காட்டுறேன். புரியும். நான் வந்து நம்ம வந்து வெளி டேஷ்போர்டில் போயிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு வாரமாக செக் பண்ணவே இல்லை பில்லிங் டேஷ்போர்டு. சரி, நீங்களும் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா சப்போஸ் ஏதாவது பட்ஜெட் உங்களோட பட்ஜெட் எதுவும் வரல, அமௌண்ட் யூஸ்டு 0 தான் இருக்கு. உங்களுக்கு அதிகமாச்சுன்னா மெயிலும் ட்ரிகர் ஆகும். பட் வந்து மெயில் வந்து லைக் சும்மாவே என்னென்னமோ மெயில்ஸ் வருதுனால அது வந்து இதுக்கு தான் வருதுன்னு கரெக்டா பார்க்க முடியும். நான் அது நம்ம இது கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்க மெயில் ஐடி நான் ஓப்பன் பண்ணவே மாட்டேன். அது சும்மா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஸோ அதனால நான் அந்த மெயில் ஓப்பன் பண்ண மாட்டேன். நான் வந்து இங்கே AWS கன்சோல் ஓப்பன் பண்ணி தான் நான் பார்ப்பேன். ஆனா அது ஒரு அட்வான்டேஜ். நமக்கு மெயில் நம்ம பாக்குற மாதிரி இருந்துச்சு. என் அஃபிஷியல் நான் ரெகுலரா யூஸ் பண்ற மெயில் ஐடி நான் கொடுக்கல. நான் ஒரு இந்த AWSக்காக நான் ஒரு இந்த ஆக்சுவலி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த மெயில் ஐடி வச்சு ஸோ இது வந்து VPC ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். அது பப்ளிக் எனேபிள் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோ நாங்கள் லான்ச் பண்ணுவோம். அதுக்கு எனேபிள் பண்ணல சார் பப்ளிக். இந்த இடத்துல எங்க பப்ளிக் ஐடி எனேபிள் பண்ணல சார். இந்த இடத்துல டேக் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இங்க வந்து நேம் கொடுக்குறோம்ல, தான் வந்து என்ன பண்ணுவோம், சர்வர் கொடுப்போம். சும்மா கொடுக்குறதா சார்? நம்ம யூசர் நம்மளோட டிசிஷன் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது நீங்க வந்து ஓனர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு வந்து ஓனர் இமெயில் அப்படின்னு போட்டுட்டு இங்கே gmail.com நான் அதை வந்து சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? 3 டேக் நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? டேக் பேஸ் பண்ணி எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத நான் பண்ணிக்கிறேன். ஒரு VM நான் கிரியேட் பண்ணேன், ஆல்ரெடி ஒரு VM நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஓனர் மெயில் நாட் வேலிட். ஓகே,
ஆக்சுவலி இது வந்து கரெக்டாக வேலிடாக இருக்கணும், இல்லைன்னா இது பண்ணுறது ஒரு வேலிட் மெயில் ஐடி இல்லையா? சரி வேணாம், இமெயில் வேணாம், ஓகே இது மட்டும் மட்டும் கொடுப்போம். நம்மளோட இதுதான் நமக்கு தேவைன்றதை கொடுத்துக்கலாம். லான்ச் கொடுத்துடலாம். நமக்கு 2 டேக் போடும், ஒன்று ஓனரு, இன்னொன்று வந்து சர்வர். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரன்னிங் இருக்குல்ல, இதுலேயும் அதே மாதிரி டேக் ஆட் பண்ணேன். நம்ம வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் டேக் ஆட் பண்ணலாம். இந்த லாஸ்ட்டாக இருக்கும் டேக்ஸ்னு இங்கே போய் செலக்ட் பண்ணி மேனேஜ் டேக்ஸ் செலக்ட் பண்ணி இங்கே ஆட் நியூ டேக் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கேட்கும், கீ வந்து கேட்கும். கீ வந்து சர்வரு. இந்த கேஸ் சென்சிட்டிவ் இதெல்லாம். ஸோ நீங்கள் சர்வர்னு அங்கே ஸ்மாலில் போட்டு இங்கே சர்வர்னு கேப்ஸில் போட்டிங்கன்னா அது வேறு வேறு டேக்காக தான் காமிச்சோம். ஓகேவா? சேம் அந்த வேல்யூ எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் கொடுத்தோன்னா இது கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் சரியா? ரெண்டு சர்வர் இருக்கு. ஒரு சர்வர் பார்த்தீங்கன்னா அது சர்வர் டிபி சர்வர். ஆனா அது ரெண்டுமே வேற வேற இன்ஸ்டன்ஸ் தானே சார்? வேற எதுக்கு நம்ம வேற சர்வர் ஓன் வேற கொடுத்தா என்ன சார் அது? இல்லை நான் சொல்கிறேன், ஏன் வேற வேற நான் சொல்லுவேன். ரெண்டுமே வேற வேற சர்வர் தான், ரெண்டுக்குமே டேக் வேல்யூ வேற வேற. ஓகேவா? நான் ஜஸ்ட் ஒரு சர்வரை வச்சு நான் டெமோ காட்டுறேன். இப்போ 100 சர்வர் இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த 100 சர்வரையும் இம்ப்ரூவ் பண்ணணும். நான் எப்படின்னு சொல்கிறேன், இங்கே போயிட்டு ரிசோர்ஸ் அண்ட் டேக் எடிட்டர் இங்கே போகணும். ரிசோர்ஸ் குரூப்ஸ் அண்ட் டேக் எடிட்டர் இங்கே போயிட்டு இந்த பாருங்க, இங்க காட்டுதா, எடுத்தோடனே வெப் சர்வர்னு காட்டுதா, ரிசோர்ஸ் குரூப் வெப் சர்வர். இது நான் இது கிரியேட் பண்ணி வச்சேன், அதனால காட்டுது. இது வந்து என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன். ரிசோர்ஸ் குரூப் தேவையில்லை. நான் ஒரு ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சதுனால இந்த இடத்துல ஒரு சர்வர் காட்டணும்னு நினைக்கிறேன். ஒரு சர்வர் காட்டுது. திரும்ப ஃபர்ஸ்ட் கிரியேட் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா கிரியேட் ரிசோர்ஸ் குரூப் இருக்கா, அதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி டேக் பேஸ்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம். டேக் பேஸ்டு இந்த இடத்துல ரிசோர்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸு இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் தான் டேக் பண்ண போகிறோம். இது டேக் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே டேக் வேல்யூ இது 4 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்வர் ஆப்ஷனல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வரு. ஸோ இங்கே வந்து ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் சர்வர் கொடுத்துட்டு அந்த சர்வர் வெப் சர்வர் அப்படின்ற டேக் இருக்கிறது அப்படின்றது தான் மீனிங். AWSல இன்ஸ்டன்ஸில் சர்வர் அப்படின்ற டேக்கில் வெப் சர்வர்ன்ற வேல்யூ இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக கிரியேட் பண்ணேன். இந்த குரூப் நான் எதுவுமே பண்ணேன். இப்போ வந்து நான் குரூப் நேம் கொடுக்குறேன். இது வந்து வெப் சர்வர் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். இது டிஸ்கிரிப்ஷன் தேவையில்ல, குரூப் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், சேவ் இன்னொரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், EC2 இன்ஸ்டன்ஸு வேல்யூ சர்வர். இதில் பார்த்தீங்கன்னா டிபி சர்வர். இப்போ 100 டிபி சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 டிபி சர்வரும் அங்கே தனியாக வந்துடும். குரூப் நேமும் டிபி சர்வர். கிரியேட் குரூப். அங்கே வந்து ஆல்ரெடி ஸ்பெசிஃபைடு அட்லீஸ்ட் ஒன்றா சரியும் நாட் ரைட். ஓகே, இங்கே வந்து இதில் வராது, ஸ்பேஸ் வரக்கூடாது. ஓகே. ஸோ டிபி சர்வர் வெப் சர்வர் 2 குரூப் இருக்கா. நான் வெப் சர்வரில் போய் எத்தனை சர்வர் இருக்குன்னு பார்க்குறேன். வெப் சர்வரில் போய் பார்க்குறேன். இந்த ஒரே ஒரு சர்வர் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேக் பண்ண சர்வர் தான் அது. ஓகே, அந்த சர்வர் இது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி பார்த்தா இந்த டேக்ல இங்கே வெப் சர்வர்னு இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஓனர் அதை வச்சு நம்ம டேக் பண்ணிக்கலாம். இது நான் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நேம் மாதிரி கரெக்டா சார்? அந்த இன்ஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது. ஒரு குரூப் டேக் வேல்யூ வச்சு நீங்க குரூப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ 2 சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க டேக். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து 5000 சர்வர் 10,000 சர்வர் வச்சிருப்பாங்க ஓகேங்களா. இதெல்லாம் கிட்டத்தட்ட 5000 சர்வர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த 5000 சர்வர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ற முடியும், எப்படி வந்து நமக்கு 5000 சர்வர் எங்க இருக்கு, எதுக்கு எது யாரு எதை யூஸ் பண்றா, யாருக்கு எது ஓனரு, அதெல்லாம் தெரியவே தெரியாது. டேக் கிரியேட் பண்ணி வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஈஸியா அந்த சர்வரை ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடியும். ஸோ டேக்ல போயிட்டு நான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிபி சர்வர், இந்த சர்வர் வந்து டிபி சர்வரோட இன்ஸ்டன்ஸ் இதை செலக்ட் பண்ணும்போது இது மட்டும் செலக்ட் ஆகும். நான் வந்து இந்த சர்வர் செலக்ட் பண்ணும்போது இது காட்டும் டேக் வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், டிபி சர்வர். ஸோ இந்த மாதிரி இப்போ இன்னொரு சர்வர் இன்னொரு டேக் நான் கிரியேட் பண்றேன். அந்த டேக்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டேக் கிரியேட் பண்றேன். அது எப்படின்னா டேக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஓனர் கொடுக்குறேன். இது வந்து எனக்கு அக்ஷயா எந்தெந்த சர்வருக்கு ஓனரா இருப்பாங்களோ அந்த சர்வர் மட்டும் எனக்கு தனியா வேணும். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு 5000 சர்வர் கொடுத்து இந்த 5000 சர்வர் நீ பார்த்துப்பா, இதெல்லாம் நீ தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5000 சர்வரையும் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி குரூப் போட்டு கிரியேட் பண்ணி வச்சிருவேன். ஸோ நான் எப்பவுமே அந்த மட்டும் மானிட்டர் பண்ணிட்டு போதும். சர்வர் எனக்கு எதுன்றது தெரிஞ்சிடும். இது வந்து நான் வந்து மேனுவலா பண்றேன். இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் ஐடி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து இதை ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை AWS லான்ச் பண்ணீங்கன்னா அவங்க அந்த 5000 சர்வர் ஒரு குரூப் கீழே வந்துடும். அதெல்லாம் வந்து நம்ம இதுல கிடையாது, அது அட்வான்ஸ் லெவல்ல போகும்போது தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து அக்ஷயான்ற நேமுக்கு இந்த சர்வர் வந்து இந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மாதிரி வரும். டேக் வேல்யூ செக் பண்ணீங்கன்னா ஓகேதான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் குரூப்பு கிரியேட் பண்ணணும். உங்கள் ரிசோர்ஸை தனியாக இது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 குரூப் வருது. நீங்கள் எத்தனை குரூப் வேணாலும் இதை வச்சுக்கலாம். இப்போ என்ன ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஓனர் ஜெகன் போட்டால் அது யார் அந்த சர்வரும் லிஸ்ட் ஆகும். பட் ஒரே நான் 2 சர்வர் தான் இருக்குது, அதை 4 குரூப்பாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓனரு டேக் ஓனரு சர்வர்ன்ற 2 டேக் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஸோ உங்களுக்கு டேகிங் என்னன்னு தெரிஞ்சிச்சுல, இது ஈஸி தான். டேகிங்கிறது ஒரு நம்ம ரிசோர்ஸை ஐசோலேட்டடாக நம்ம செக் பண்ணுறதுக்கு, ஏதோ ப்ராப்ளம்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு, நம்ம ஐசோலேட்டடாக நம்ம பார்க்கறதுக்காக நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு குரூப். சரியா? ஓகே. இப்போ வந்து நம்ம இதை பார்த்தோம் மானிட்டரிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த சர்வரை மானிட்டர் பண்ணோம். இந்த சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி க்ளவுட் வாட்ச் இன்ஸ்டால் இது கான்ஃபிகர் பண்ணணும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அதோட ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணி நான் வந்து இங்கே EC2 கிரியேட் பண்ணியிருக்கேன். எனி ரிசோர்ஸ் லோட் பேலன்சர் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது சர்வீஸ் S3 லான்ச் பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி சர்வீஸ்ன்னு போனீங்கன்னா இங்கே எல்லாத்துலேயும் மானிட்டரிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மானிட்டரிங்கை செலக்ட் பண்ணுறீங்க. கீழே வரது எல்லாமே அந்த மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மெட்ரிக்ஸ். CPU யூட்டிலைசேஷன் போல போயிட்டுருக்கு. ஸ்டேட்டஸ் செக், இது எல்லாமே ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது என்னென்ன ஸ்டேட்டஸ் எப்படி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு, பேண்ட்வித் இன் அண்ட் அவுட்டு, பேக்கெட்ஸ் கேப்சரிங், எவ்வளோ பேக்கெட் வந்து செகண்ட் கேப்சர் பண்ணிட்டுருக்கு, டிஸ்க் ரீட் அண்ட் ரைட்டு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வரும். CPU யூசேஜ் இது எல்லாமே இதில் வரும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேனேஜர் டீட்டெயில் மாற்றிங்க. டேஷ்போர்டில் ஆட் பண்ணால் உங்களோட டேஷ்போர்டில் ஆட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் டேஷ்போர்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட் ஆட் பண்ணால் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் க்ளவுட் வாட்சில் வரும்போதே உங்களுக்கு அதில் வந்துடும். க்ளவுட் வாட்ச் டேஷ்போர்டு
ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இப்போ நான் வந்து இதுக்கு மானிட்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் க்ளவுட் வாட்ச் போய் தான் பண்ணணும். ஸோ இங்கே நான் போகிறேன், க்ளவுட் வாட்ச் போகிறேன். ஓகேவா? ஓகே. நம்மகிட்ட இன்ஸ்டன்ஸ் இருக்குது. க்ளவுட் வாட்ச் போயிட்டு அலாரம் இருக்குது, ஆல் அலாரம் இருக்குது. இந்த இடத்துல கிரியேட் அலாரம் செலக்ட் பண்ணுறேன். கிரியேட் அலாரம் ஓகே. செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் மெட்ரிக் அப்படின்றது இருக்குது ஒரு ஆப்ஷனு. ஸோ இங்கே வந்து என்ன மெட்ரிக் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அலாரம் இது வந்து பில்லிங் அலாரம். இந்த கிரியேட் பண்ணுற அலாரம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் க்யூஸ் ஆகும். கிரியேட் டேஷ்போர்டு. டேஷ்போர்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெப் சர்வர்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு வெப் சர்வர்னு வச்சுக்கோங்க. வெப் சர்வர் தான் அது நமக்கு செலக்ட் பண்ணுது. DB server. Okay, DB server. DB server. DB server. DB server. CPU போடுறோம். CPU underscore usage. இந்த நேம் எப்படி வேணா கொடுக்கலாமா, இப்படிதான் கொடுக்கணும்னு இருக்கா சார்? நம்ம நேம் தான், யூசர் டிஃபைன் நேம் தான். ஓகே. ஆட் விஜெட் கேட்கும். இதெல்லாம் வந்து நம்ம எதுவும் கொடுக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து ஆடு இது CPU யூசேஜ். ஸோ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், திரும்ப வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே வந்து மானிட்டரிங் போகிறேன். ஸோ இங்கேயே அலாரம் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். பட் ஸோ ஓகே, நான் வந்து CPU யூசேஜ் கவுண்ட் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதை கிளிக் பண்ணி வியூவிங் மெட்ரிக்ஸில் கொடுக்கலாம். வியூவிங் மெட்ரிக்ஸ் போகிறேன். இதில் வியூவிங் மெட்ரிக்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சா, CPU யூட்டிலைசேஷன் எவ்ரி 5 minutes எல்லாமே இங்கே ஆட் ஆகிடும். கிராஃப் ஃபீல்டர் மெட்ரிக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம அலாரம் கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஆட் டு டேஷ்போர்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இடத்துல இதெல்லாம் நம்ம EC2 தான் தேவை. EC2ல CPU யூட்டிலைசேஷன் தேவை. அலாரம் add to dashboard. Add to dashboard கொடுங்க. add to dashboard கொடுங்க. இந்த இடத்துல அந்த CPU யூட்டிலைசேஷன் நம்ம காமிச்சிட்டே இருக்கும். இந்த சர்வரோட CPU யூட்டிலைசேஷன் காமிச்சிட்டு இருக்கோம். இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன், அலாரம்ஸ் அலாரம் கிரியேட் பண்ணுறேன். செலக்ட் மெட்ரிக். இது ப்ரௌஸ் வரும். இதில் ப்ரௌஸில் வந்து ரிசோர்ஸ் ஐடி ஏதாவது ஒரு கேட்கும். இந்த இன்ஸ்டன்ஸோட ஐடியை நான் தரேன், ரிசோர்ஸ் ஐடியா. இது வந்து EC2 வருது ஆட்டோமேட்டிக்காக. இங்கே வந்து மெட்ரிக்ஸ்
ஸோ இது எல்லாமே வந்து இதுலேயே வியூ ஆகும். நமக்கு வந்து CPU தான் தேவை. CPU credit usage auto search இது மட்டும் செலக்ட் மெட்ரிக்ஸ் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டான்ஸ் ஐடி CPU usage செலக்ட் மெட்ரிக்கு. இந்த செலக்ட் மெட்ரிக் வந்து ஆவரேஜ் மெட்ரிக்ஸ் ஆகும். இது வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம் எப்படின்னா இந்த சிபி யூசேஜ் 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி செக் பண்ணோம். இல்லை வந்து 10 செகண்ட்ஸுக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம போடலாம். 10 செகண்ட் போட்டுக்கலாம், 30 செகண்ட், 1 மினிட் போட்டுக்கலாம். நம்ம ஏன்னா மினிமம் 1 மினிட் போடணும். ஸ்டேட்டிக்கு த்ரெஷ்ஹோல்டு வந்து ஸ்டேட்டிக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். இங்கே வந்து வேல்யூ கொடுக்கணும். எவ்வளோ வேல்யூ கொடுக்கலாம்? 75%. 75% தாண்டிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு அலர்ட் பண்ணணும். ஸோ இன் அலாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன் அலாரம்ல இருக்கும். செலக்ட் எக்ஸிஸ்டிங் எஸ்என்எஸ் கிரியேட் நியூ டாபிக். இது வந்து நம்ம சொன்னால முன்னாடி நான் சொன்னேன் எஸ்என்எஸ் டாபிக் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. எஸ்என்எஸ் டாபிக். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ஒரு எஸ்என்எஸ் டாபிக் கிரியேட் பண்ணுறோம். டிஃபால்ட்டு க்ளவுட் வாட்ச் அலாரம் டாபிக் அப்படின்னு ஒரு எஸ்என்எஸ் டாபிக் கிரியேட் பண்ணி அதோட மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்மாஸ்டர் 1 போட்டிருக்கேன். அப்மாஸ்டர் 1@gmail.com கிரியேட் டாபிக் கொடுத்துட்டேன். இந்த டாபிக்ல இந்த இமெயில் ஐடி அட்டாச் ஆயிருக்கும். ஸோ வந்து எனக்கு ஏதாவது ஒரு சிபி யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு மெயில் வரும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அலாரம் நேமு. அலாரம் நேம்ல இங்கே டிபி சர்வர் தான். டிபி சர்வர் usage டிபி சர்வர் சிபி யூசேஜ் போடுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ்லாம் அந்த மெட்ரிக் மென்ஷன் பண்ணுவாங்க. 75% த்ரெஷ்ஹோல்ட் ரீச் ஆகுது மாதிரி. நம்ம வந்து இது பண்ணல, ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போதைக்கு இதோட சிபியூ யூட்டிலைசேஷன் 60 தாண்டி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கிரியேட் அலாரம் கொடுத்துட்டேன். அலாரம் கொடுத்துட்டோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் டேட்டான்னு பார்த்தோம். ஏன்னா இது வந்து இன்னும் நம்ம அந்த மெயில் ஐடி போயிட்டு எனபிள் பண்ணணும். அது அப்மாஸ்டர் மெயில் ஐடி, என்னோட மெயில் ஐடி போடணும். இது வந்து மெயில் வரணும். அந்த மெயில் இன்னும் வரணும். அப்மாஸ்டர் போட்டுருக்கேன். அப்மாஸ்டர் 20 வேணும் உங்களுக்கு. அந்த மெயில் ஐடி மாற்றி கொடுத்துருக்காங்க. மெயில் வந்து ஓகே. மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் டாப்பிக்கில் தான் போய் மாற்றணும். நம்ம எஸ்எம்எஸ் டாபிக் வந்து நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோம் இங்கே. அது வந்து அந்த எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் டாபிக் நம்ம கிரியேட் பண்ண எஸ்எம்எஸ் டாபிக் அதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா 2 டாபிக் இருக்குது. இது வந்து டெஸ்ட் எஸ்எம்எஸ். இது வந்து சும்மா தான் இருக்குது. ரிவ்யூ பண்ணல. எடிட் பண்ணுங்க. இது மட்டும்தான் இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்குது. இதில் வந்து என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இதில் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வரும். நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுறோம். இதில்
நமக்கு இந்த மெயில் ஐடி தான் பார்க்கணும். இதை சென்ட் பண்ணால் இந்த இடத்துல வந்து இந்த எடிட் வரல, ஏன்னா அது இன்னும் ரிக்வஸ்ட்டே வந்து கிரியேட் ஆகலை. ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், சேம் டாப்பிக்கு மெயில் ஐடியை அப் மாஸ்டர் எல்லாம் உங்களுக்கு நான் இப்போ பண்ணது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சு? அந்த எப்படி மெட்ரிக் ஆட் பண்ணதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சு சார். நான் வேணா திரும்ப அதை பண்ணி காட்டவா ஃபர்ஸ்ட்லேருந்து? ஏன்னா நமக்கும் வந்து அந்த எஸ்என்எஸ் டாபிக் டெலிட் பண்ணிட்டு இந்த கிரியேட் பண்ண அலாரம் டெலிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த டேஷ்போர்ட்லாம் வேணாம், இந்த டேஷ்போர்ட்லாம் தேவை கிடையாது, இதெல்லாம் மறந்துடுங்க. ஜஸ்ட் டேஷ்போர்டில் ஆட் பண்ணிக்கலாம், அது மட்டும்தான். நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயம், ஒரு சிபி யூட்டிலைசேஷனை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சில இடத்துல வெறும் மானிட்டர் பண்ணுறது மட்டுமே வேலையாக இருக்கும். இப்போ நீங்கள் இனிஷியலாக வேலைக்கெல்லாம் போகிறீங்க வச்சுக்கோங்க, உங்களை எங்கேயும் உட்காரலாம் வைக்க மாட்டாங்க. வேலை செய்யலாம் அப்படின்னு உங்களை உட்கார வச்சு மானிட்டர் தான் பண்ணலாம். அந்த மாதிரி மானிட்டர் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி டேஷ்போர்டில் ஆட் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். அது மாதிரி ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ காமிச்சேன். ஸோ நான் டெலிட் பண்ணிடுவேன், சிபியோட பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், புதுசாக திரும்பவும் அலாரம் கிரியேட் பண்ணுறேன். செலக்ட் மெட்ரிக் கொடுக்குறேன், அலாரம் கிரியேட் அலாரம் போய்ட்டு கிரியேட் அலாரம் கொடுக்குறேன். ஓகே சார். க்ளவுட் வாட்ச் போகிறீங்க, க்ளவுட் வாட்ச் சர்வீஸ் போகிறீங்க. க்ளவுட் வாட்ச் சர்வீஸில் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இங்கேயே வரும் கிரியேட் அலாரம்ஸ்னு வரும். நீங்கள் எங்கேயும் செலக்ட் பண்ணலாம், இந்த அலாரம் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணலாம். நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன், கிரியேட் அலாரம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு இங்கே அலாரம் பேஜ் போகுது. இன்னும் அலாரம் இப்போ நான் எதுவுமே வேறு கான்ஃபிகர் பண்ணல. கிரியேட் அலாரம் கொடுக்குறேன், செலக்ட் மெட்ரிக்ஸ் கொடுக்குறேன். இந்த மெட்ரிக்கில் போய்ட்டு இந்த இடத்துல மெட்ரிக்ஸில் ப்ரௌஸ் பண்ணணும். EC2ன்னு டைப் பண்ணுறேன். EC2 வரும். EC2ல எத்தனை இன்ஸ்டன்ஸ் இருக்குது, மெட்ரிக்ஸ் இருக்குன்றதுலாம் வரும். நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். மொத்தம் நம்மகிட்ட ஏகப்பட்ட இன்ஸ்டன்ஸ் இருக்குது. நான் வந்து என்னோட இன்ஸ்டன்ஸ் ஐடியை போடுறேன். இன்ஸ்டன்ஸ் ஐடியை டேரெக்டாகவே போடுறேன். டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு EC2 ரன்னிங் இன்ஸ்டன்ஸ்னால் நான் இந்த இன்ஸ்டன்ஸ் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ஸ் தான் மானிட்டர் பண்ண போகிறேன். ஸோ இதோட இன்ஸ்டன்ஸ் ஐடி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு போய்ட்டு இந்த க்ளவுட் வாட்சில் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மெட்ரிக்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை வந்து போடுறேன். இது போட்டோடனே எனக்கு இதோட மெட்ரிக்ஸ்லாம் என்னென்ன வருது, நிறைய மெட்ரிக்ஸ் வரும். இது ஒன்று ஒரு மெட்ரிக்ஸ், இதான் மெட்டடாட்டா டோக்கனு. இது வந்து நெட்வொர்க் பேக்கெட்டு இன்கமிங் பேக்கெட்ஸ் எல்லாம் இது பண்ணுவோம். இது அவுட்கமிங் பேக்கெட் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவோம். யூட்டிலைசேஷனும் மானிட்டர் பண்ணுவோம். அது கீழே நெட்வொர்க் இன், நெட்வொர்க் அவுட்டு, டேட்டா டிஸ்க் ரீடு பைட்டு, டிஸ்க் ரைட்டு பைட்டு, டிஸ்க் ரீட் அவுட்புட் இன்புட்டு எல்லாமே வந்து மானிட்டர். நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா CPU யூசேஜ் தான் தேவை. ஓகே, CPU யூசேஜ் இங்கே இருக்குது. CPU யூட்டிலைசேஷன் இருக்கா, இதுதான் நமக்கு தேவை. இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றோம். இன்ஸ்டன்ஸ் ஐடி இது, இன்ஸ்டன்ஸ் நேமும் மென்ஷன் பண்ணல. ஸோ 5 மினிட்ஸ் கேட்குது. இங்கே வந்து நம்ம ஒரு 1 மினிட் மாற்றிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக்கு அதே இருக்கும். கிரேட்டர் தான் த்ரெஷ்ஹோல்ட், கிரேட்டர் தான் நான் ஈக்குவல் கொடுத்துக்கலாம். 70% மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட்டில் இன் அலாரம் க்ரியேட் பண்ணணும். நமக்கு வந்து அலாரம் வந்து வரணும். 75% மேலே போச்சுன்னா ஆக்ஷன் என்னென்னா அலாரம் வரணும். ஸோ கிரியேட் நியூ SMS டாபிக். இங்கே வந்து DB சர்வர் CPU usage CPU usage போடுறேன். என் பாயிண்ட் மெயில் இங்கே கேட்குது. இது என்னோட கிரியேட் டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் SMS கிரியேட் ஆகிடும்.
வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த அலாரம் நேம் கேட்கும். டிபி சர்வர் யூசேஜ் கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு வெயிட் அலாரம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இங்கே இன்சஃபிஷியன்ட் டேட்டான்னு வரும். இதுக்கு வந்து நம்ம போயிட்டு இப்போ வந்து நமக்கு அந்த மெயில் வந்திருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக மெயில் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து AWS நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபர்மேஷன் வருதா. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபார்ம்னு வந்துருச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் இப்போ தான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆல் அலாரம்னு இருக்குல்ல, ஓகே இப்போ ஓகே ஆயிடுச்சா. இப்போ அந்த ஆப்ஷன் வந்து ஸோ இப்போ வந்து இன் அலாரமில் இது வந்துடும். ஆல் அலாரம்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணோம், மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். 75% ப்ரெஷர் ரீச் ஆகும்போது நமக்கு இன்சூரன்ஸை ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு இந்த இன்சூரன்ஸ் நம்ம தேவையில்ல அதை டெர்மினேட் பண்ணிடலாம். இது நான் அந்த இதுக்காக காமிச்சிச்சு, இதில் நம்ம ப்ளூப்ரிண்ட்காக காமிச்சேன். இதை டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு CPU யூசேஜுக்கு ஒரு கமாண்ட் இருக்கா, இதை டாப்னு நினைக்கிறேன். தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ CPU போயிட்டுருக்குது, மெமரி போயிட்டுருக்குன்னு காட்டும். இது CPU வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. CPUஸ் 0 யூசேஜ்னு இருக்குது. எதுவுமே CPU எடுக்கல. இப்போ ஒரு 3% இருக்குது, 0.3% இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் எடுக்கல. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நான் ஒரு மேனுவலாக CPU யூட்டிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன். sudo install ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் இதோட ஸ்ட்ரெஸ்ன்னு இதுக்கு வர மாட்டேங்குது. வந்து கொடுப்பேன். இதுதான் ஒரு நினைக்கிறேன். சொன்னாதான் ஸோ பேக்கேஜ் ஃபஸ்ட்டு கொண்டு வரும். பேக்கேஜ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இப்போ ஹை யூசேஜுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது.
மேனுவலாக சிபியோட யூட்டிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் தான் இது. ஸ்ட்ரெஸ் போட்டாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ increase CPU utilization using stress. CPU utilization. இது வச்சோம்னா இது ஒரு கமாண்ட் இருக்கும். அது நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கமாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு CPU டு டைம் அவுட்டு 60 செகண்ட். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கே வந்து 18 போட்டுருவோம். CPU 75 தான் நம்ம கொடுத்தது. இது வந்து 18 போட்டுருவோம். 80 அப்படின்னு போட்டு இது ஒரு கமாண்ட் ஸ்ட்ரெஸ்ன்ற நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதில் வந்து என்ன பண்ணோம், இந்த CPU யூட்டிலைசேஷன் 80 வந்து 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு 10 வேணாம் 50 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடலாம். ஃபங்க்ஷன் டைம் ஆகும். இதுக்கு நம்ம செக்யூரிட்டி குரூப்ல இந்த இதுவும் லைக் இந்த ரூலும் போட வேணுமா சார்? இன்னும் புரியல. செக்யூரிட்டி குரூப்ல இதுக்கு நம்ம எந்த ரூலும் போட வேணுமா சார்? இது ஜஸ்ட் இதுதான், இதுதான் இது வந்து இன்டர்னல் கம்யூனிகேஷன் தான். இதுக்கு எதுவும் தேவை. ஓகே சார். ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். CPU யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம வந்து எங்கே போய் பார்க்கலாம்னா ஆப்ஷன்ஸில் பார்க்கலாம். மானிட்டரிங்கில் இங்கே இன்க்ரீஸ் ஆகுதா? ஆமாம் சார். மேலே போயிடுச்சா? மேலே 60 பாயிண்ட்டை தாண்டி போயிடும். ரொம்ப டாப்பில் இருக்குது. ஓகே சார். தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் நம்ம போட்டுருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணால் ஒரு 180 செகண்ட் வரைக்கும் போடணும். CPU 4ன்றது 180 செகண்ட்ஸ் வரைக்கும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா? 14% ஆகும்.
CPU 4 போடுறது போல 8 போடுறோம். இதுதான் கரெக்டாக இருக்குது. வந்து 8% கரெக்டாக சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நான் போய் மெயில் செக் பண்ணி பார்க்குறேன். 1 மினிட் ஆகிருக்கும். இப்போ ஏதாவது மெயில் வந்துருக்கா அப்படின்னு பார்க்குறேன். CPU வரல. 1 மினிட் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். ஸோ 1 மினிட் ஆனால் தான் வரும் மெயில். அலாரம்ஸ் பார்ப்போம். இது அதிகமாக 14 நிற்குது. நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா இந்த மெட்ரிக்கை சேஞ்ச் பண்ணிடலாம். வியூவிங் மெட்ரிக் இருக்குல்ல, இந்த மெட்ரிக்கை சேஞ்ச் பண்ணிட்டு 10% நம்ம இது நம்மளோட இதுதான், நம்மளோட விருப்பம் தான். சிபி யூட்டிலைசேஷன் வந்து ஏன்னா இது தாண்ட மாட்டேங்குது. எவனா என்ன ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் மேலே போக மாட்டேங்குது. என்ன பண்ணுவோம் நம்ம யார் இங்கே 75 கொடுத்துருக்கானோ அது வந்து என்னன்னு மாற்றலாம். இது கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்து இப்போ இது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். கொடுத்துருந்து இது வந்து இப்போ வந்து ரீச் ஆயிடுச்சு. 10 ரீச் ஆயிடுச்சு. 1 மினிட் கழிச்சு ஏன்னா நமக்கு 75 ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஆனால் நம்ம 10 ஸோ இப்போ வந்து 10% CPU ரீச் ஆயிருக்கோம். ஸோ ரீச் ஆயிடுச்சுன்னா நமக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகணும்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அலாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் டேட்டாவா திரும்பவும் இன்சஃபிஷியன்ட் டேட்டான்னு வந்துருக்கு. எதுக்கு அப்படின்னு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும். இன்சஃபிஷியன்ட் டேட்டானா அலாரம் இங்கே நம்ம 75 கொடுத்துருக்கோங்க சார். ஓகே. CPU 75 கொடுத்துருக்கோங்க சார். இங்கேயும் மாற்றணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டெலிட் பண்ணிட்டு புதுசாகவே போயிட்டு ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டா திரும்ப பண்ண முடியும். என்ன பண்ணுறோம், திரும்ப ஆரம்பிச்சுக்கலாம். செலக்ட் மெட்ரிக் கொடுத்தேன். அந்த EC2 இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணுறேன். இன்ஸ்டன்ஸ் ஐடி கொடுத்தா இங்கே கீழே வந்து 17 மெட்ரிக்ஸ் காட்டுது. ஓகே, இதில் நமக்கு என்ன தேவை, CPU யூட்டிலைசேஷன். இதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். போயிட்டு செலக்ட் மெட்ரிக் கொடுத்துட்றேன். CPU யூட்டிலைசேஷன் எல்லாம் ஓகே. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், greater than or equal to
10%. SMS டாபிக் செலக்ட் எக்ஸிஸ்டிங் எஸ்எம்எஸ் டாபிக் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம்ல அதே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிபி இதுதான் நம்ம யூஸ் பண்ணது. இதை அப்படியே வச்சுக்கலாம். எல் பாயிண்ட் சேம் எல் பாயிண்ட் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். அது ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அது எதுவும் திரும்ப கேட்காது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து டிபி சர்வர் இப்போ வந்து எனக்கு வந்து 10 தாண்டி போயிட்டுருக்கு. இப்போவே அலாரம் ட்ரிகர் ஆகும். இங்கே இன்சஃபிஷியன்ட் டேட்டான்னு வந்துருச்சு. 10 ஃபார் ஒன் டேட்டா ஓப்பன். இன்சஃபிஷியன்ட் டேட்டானா இங்கே இதுதான் இன்சஃபிஷியன்ட் டேட்டான்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த ஸ்டேட்டு இன்சஃபிஷியன்ட் டேட்டா கொஞ்சம் வீடியோ செக் பண்ணி பார்த்தோம். அங்க ஓகேவா இருந்தா தான் இங்க வொர்க் ஆகுமா சார் அலாரம்ல? இங்கே ஓகே மேம், ஓகே இருக்கணும். இதில் வந்து இன்சஃபிஷியன்ட் டேட்டா மேபி இந்த மெட்ரிக் அலாரமில் தான் பார்க்குது. மெட்ரிக் அலாரமில் இன்சஃபிஷியன்ட் டேட்டா அது ஓகே பார்ப்போம். இந்த அலாரம் வந்து நம்ம வந்து திரும்ப 10% ரொம்ப சின்ன மெட்ரிக்காக ரொம்ப சின்ன மெட்ரிக்காக நம்ம முடிச்சிட்டோமா? நமக்கு தேவை வந்து எப்படின்னா நினைச்சு ஓகே வந்துருச்சு. இங்கே பாருங்க அலாரம் அலாரம்ல இருக்கு. அலாரம்ல இருக்கு. அந்த எல்லாமே செக் பண்ணி அது மேபி கொஞ்ச நேரம் அந்த இமெயிலை செக் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம்ல இருக்கு. 10% சிபி தாண்டிச்சு. ஸோ நமக்கு இப்போ மெயில் வந்திருக்கு. கான்ஃபிகர் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் ஆகும். அதை செக் பண்ணிட்டு அந்த 1 மினிட் அந்த ஸ்டேட்லேயே இருந்துச்சுன்னா தான் மெயில் வரும். நம்ம ஒரு நிமிஷம் டைம் கொடுத்துருக்கோம். இந்த சிபி யூட்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த 10 குறையாமல் இருந்துச்சுன்னா நமக்கு அலாரம் வந்து ட்ரிகர் ஆகும். அப்புறம் ட்ரிகர் ஆகும். ஹலோ ஒரு நிமிஷம் வாங்க. ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுறது? வந்துருப்பாங்க. இதுல போயிடுச்சு ப்ரொமோஷன். இங்க வந்துருச்சா அலாரம் டிபி சர்வர் சிபியூஸ் யூஎஸ் ஈஸ்ட் விர்ஜினியால இந்த மாதிரி இன்சஃபிஷியன்ட் டேட்டா அலாரம் இந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்து நமக்கு மெயில் வந்துடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி மெயில் வந்துச்சுன்னா நம்ம எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த மெயில் ஐடிக்கு மெயில் வந்துடும். ஸோ நம்ம வந்து செக் பண்ணி அதை வந்து இஷ்யூவை ரெசால்வ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த ரிசோர்ஸுக்கே போயிடும். அந்த ரிசோர்ஸ் போயிடும். ஸோ அதை வந்து என்ன அலாரம் எதுக்கு என்ன ட்ரிகர் ஆகிருக்குன்னு பார்த்து நம்ம இஷ்யூவை ரெசால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, இப்படி தான் வந்து